ஏமன் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதல். எத்தகைய சூழலிலும் காசா ஆதரவில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்று ஹவுதிகள் அறிவிப்பு. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஏமன் மீது முதன்முறையாக தாக்குதல் நடத்தி இருக்கிறது அமெரிக்கா. காசாவை முற்றுகையிட்டிருக்கும் இஸ்ரேல் ராணுவம் உடனடியாக அதனை விலக்கிக் கொள்ளாவிட்டால் மீண்டும் செங்கடலில் செல்லக்கூடிய இஸ்ரேல் ஆதரவு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஏமன் அறிவித்து காலக்கெடு விதித்திருந்தது. காலக்கெடு முடிவடையவே செங்கடலில் செல்லக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த ஏமன் ஹவுதிகள் தயாராகி வந்தனர். இந்நிலையில் திடீரென்று இன்று அதிகாலை ஏமன் மீது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கூட்டுப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 23 பேர் வரை பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல் குறித்து ஏமன் ஹவுதிகள் கூறுகையில், அமெரிக்க பிரிட்டன் கூட்டுப்படையின் தாக்குதலுக்கு பதிலளிக்காமல் இருக்கப் போவதில்லை. அதே நேரத்தில் காசாவிற்கான ஏமனின் ஆதரவு புதிய பரிமாணத்தை அடையும் என்று எச்சரித்துள்ளனர். ஏமன் அருகேயுள்ள செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் ஆதரவு கப்பல்கள் இனி செல்லவே முடியாது என்று ஏமன் ஆயுதப்படை பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல் மூலம் பாலஸ்தீனத்திற்கான தங்களது ஆதரவு புதுப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் உண்மையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல்தான் முற்றுகையின் கீழ் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும் அதனை சமாளித்து தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கான ஆதரவை ஏமன் ஹவுதிகள் வழங்குவார்கள் என்றும் ஏமன் ஆயுதப்படை கூறியுள்ளது.